ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்றைக்கி மணப்பெண் சமையலில் நிறைய பேர் அல்சர்னால ரொம்ப அவஸ்தைப்படுறீங்க. அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் நான் சொல்ல போகிறேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அல்சருக்கு ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். பட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிசன் பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சையில் நேச்சுரலாகவே ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு மெடிசன் என்னென்னா கேன்சரை ஈஸியாக சரி பண்ணும். அதே மாதிரி வயிற்று அல்சரை ஈஸியாக சரி பண்ணும். இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா வயிற்றில் இருக்க புண்ணு, அதே மாதிரி எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் இதுக்கு குணப்படுத்தக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த திராட்சையை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த சாறை எடுத்து நல்லா தேன் கலந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அல்சர் இருக்கவங்க காலையில் சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 11 மணிக்கு இந்த திராட்சை ஜூஸை நீங்கள் குடிக்கணும். வெறும் வயிற்றில் இந்த திராட்சை ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிறு புண்ணாகும். அதே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு 11 மணிக்காக நீங்கள் இந்த திராட்சை ஜூஸை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அல்சர் நல்லா க்யூர் ஆகிடும். இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஜூஸ் பண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது தெகுட்டிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா திராட்சையை ஒரு பாத்திரத்தில் பிச்சு போட்டுட்டு ஒரு நல்லா உங்களுக்கு நல்லா கான்சன்ட்ரேஷனாக இல்லாமல் நல்லா டைல்யூட்டாக நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க விட்டு நல்லா சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாறை நீங்கள் எடுத்து தேன் கலந்து அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக தேன் தான் கலந்து சாப்பிடணும். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு பத்தலைன்னா சர்க்கரை ஆட் பண்ணாதீங்க. நான் சர்க்கரை ஆட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா தேன்லேயும் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக திராட்சை ஜூஸோட தேன் கலந்து தான் சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் கிளியராக ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேன்சர் வராது. இரும்பு சத்து, அதாவது ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்தம் சேரும். அதே மாதிரி நம்மளோட உடம்புல இருக்க ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த திராட்சையில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அல்சர் சீக்கிரமாக குணமாயிடும். சீக்கிரமாக அந்த வலியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. இதை ஆனால் சாப்பிட்ட பிறகு மட்டும்தான் இந்த ஜூஸை குடிக்கணும். மறக்காமல் நான் சொன்னபடி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் ஒரு பெனிஃபிட்டான வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். பாய். மணப்பெண் சமையலில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேவரட்டான வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் ஒரு தடவை பண்ணால் போதும். அடுத்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ண போகிறீங்க. லைக் பண்ண பிறகு ஆடட் லைக்குன்னு உங்களுக்கு வீடியோஸ் கீழே கொடுத்துரும். அடுத்து நீங்கள் வீடியோஸை தள்ளிட்டே போனீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வரும். அங்கே நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ஸ்மைலி சிம்பிள்ஸில் ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் போட்டு அமிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மறக்காமல் நீங்கள்